தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நான் ஞான ஸ்நானம் எடுத்து கிருபாசனம் கிறிஸ்துவன் சபையினுடைய ஸ்தாபகர் சாதி இயேசுதாசன் அவர்கள் மூலம் கர்த்தருடைய ஆவியானவர் பல வருஷங்களுக்கு முன்பு என் ஊழியத்தை குறித்து பேசினார். நீ போய்கொண்டே இருக்க வேண்டும், தேவன் உனக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். எங்கெல்லாம் தேவன் உனக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரோ அங்கெல்லாம் நீ தேவனிடத்தில் என்ன கற்றுக்கொண்டாயோ என்ன கற்றுக்கொள்ளுகிறாயோ அதெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லி அந்த தேவ மனிதன் மூலம் என்னோடு பேசின அந்த வார்த்தையின்படி இன்று வரை தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் முன்பின் தெரியாத எவ்வளவோ சூழ்நிலையில் நான் சுவிசேஷத்தின் வார்த்தைகளை பேச உதவி செய்கிறோம். அன்பு பாஸ்டரோட நாங்கள் ரொம்ப கிராமங்கள்லாம் சுற்றி நாங்கள் வேலை செய்கிறோம். இந்த இடத்துல நான் இப்போதான் முதலாவது நிற்கிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப பராமரித்து எங்களை நடத்தின அம்மா அவங்க சொன்னாங்க, அவங்க தியாகமான ஊழியம், அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவருடைய ஊழியங்களை அவர்கள் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறாரோ இன்னும் அதிகமாய் செய்து அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற ஊழியக்கார பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஊழியக்காரங்க தான் இருக்கிற நிறைய ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்கள்லாம் எனக்குள்ள மொட்டி மோதிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பேச போறேன் என் நேரத்தில் தெரியல. ஆனாலும் தேவன் உதவி செய்யட்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனம் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை எழுதியிருக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில் என் நாடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவை எனக்கு பின் செல்லணும், அவைகளை என் கையில் வச்சிருப்பேன், ஒருஜனம் பறிக்க முடியாது, நான் அவைகளுக்கு ஜீவனை மட்டுமல்ல நித்திய ஜீவனை கொடுப்பேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அவர்கள் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்காய் பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு அன்பு கூர்ந்தார். எதற்கு என்று சொன்னால் அவர்கள் நித்திய ஜீவன் என்ற மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவே அப்படி செய்தார். காரணம், தேவன் மனிதனை படைத்த போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களிலே தேவன் தம்முடைய சாயலாகவும் ரூபத்திலும் மனிதனை படைத்தார் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒருவராய் சாவாம் உள்ளவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர்னு அவரை பற்றி சொல்லி இருக்கல. அவர் சாவாம உள்ளவர்னா அவர் படைச்ச ஆதாம் ஏவாளும் அன்னைக்கு சாவாம உள்ளவர்களா தான் இருந்தாங்க. சங்கீதம் 104:2 சொல்லுகிறது, ஒளியை வஸ்திரமாக தேவன் அணிந்திருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளுக்கு ஒளியை உடையாய் கொடுத்திருந்தார் என்று சொல்லி சங்கீதம் 8:5 சொல்லுகிறது, மனுஷனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சு விட்டேனே. சங்கீதம் 16:11 சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்படி என்றால் தேவன் மகிழ்ச்சி பூரணமாய் இருந்தால் அவரால் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்கணும் ஆண்டவர் சொன்னா. தேவன் பூரண சற்குணர், அவனால் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளைகளிலே தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு வந்து உலாவி உறவாடி விட்டு போனா ஒரு தெய்வீக ஐக்கியத்தில் அவங்க இருந்திருக்காங்க. இந்த மேலான நிலையில் இருந்த போதிலும் அவர்கள் ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளையை மீறி சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சபடினால சகலத்தை இழந்துட்டாங்க என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மகிமையான உடையை இழந்தாங்க, அத்தியில் உடை தேடுறாங்க. அப்புறம் ஆதியாகமம் 3:16 வந்தா, இனி நீ பெருக வேண்டாம், ஏன்னா வம்சம் பரிசுத்த வம்சமா இருக்காது, பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளு முளைக்கும், நீ கஷ்டப்படணும், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்ப எல்லா மேன்மைகளையும் மகிமைகளையும் இழந்துட்டாங்க. அல்லேலூயா.
தொடர்ந்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலம் எல்லாம் பேசி பல காரியம் சொன்னாலும் ஜனங்கள் சரி வரல. கடைசியாய் பரலோகத்திலிருந்து தம்முடைய குமாரனை இயேசுவையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் மூலம் அந்த இயேசுவின் சாயலை, அந்த இயேசுவின் மகிமையை, அந்த இயேசுவின் தன்மையை, அதாவது நித்திய ஜீவனை அடையும்படி அவரை அனுப்பினார். யோவான் 11:24 சொல்லுவார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரிச்சு போனாலும் பிழைப்பான். ஏன்னா நான் நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். நான் நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவன். நான் நித்திய ஜீவனை அவனுக்கு கொடுப்பேன். யோவான் 10:10 நான் அவர்களுக்கு ஜீவன் மட்டும் உண்டாக்க வரல, அதை பூரணப்படுத்தி நித்திய ஜீவனாய் கொடுக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இந்த சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு இடையில ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஹிண்ட் சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாம் புரியணும். இன்னைக்கு ஒரு இன்வைரன்மெண்ட் அது என்னன்னா, ஏற்கனவே ஆதாம படைச்சதை சொல்லிட்டேன், சாபத்தை சொல்லிட்டேன். ஆதியாகமம் 1:28 பலுகி பெருகி நிரப்புன்னு ஆசீர்வதிச்ச அதே ஆண்டவர் தான் ஆதியாகமம் 3:16 நீ பெருக வேண்டாம்னு சாபத்தை போட்டாருங்கிறத மனசுல வச்சிடும், மறந்துடப்படாது. ரெண்டாவது, இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமின் வம்சத்தை எடுத்து அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து எனக்கு உகந்த பிள்ளைகளா இருங்கன்னு சொல்லி உபாகமம் 28:14 பூமியின் உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேன்மையான காரியங்களையும் வாக்குத்தத்தமாக கொடுத்தாருங்கிறது உண்மை. ஆனா அவர்கள் கர்த்தரை எரிச்சல் விட்டுனாங்க, வனாந்திரத்தில் எரிச்சல் விட்டுனாங்க, 10 தடவை பரீட்சை பார்த்தாங்க. கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு தருவேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் தரமாட்டேன், டெர்மினேட் பண்ணினார். அவருடைய பிள்ளைகள் கானானுக்கு போனாங்க, அங்கேயும் போய் விக்கிரக ஆராதனை. நீங்கள் எசேக்கியேல் 8:5 எருசலேம் தேவாலயத்திலே விக்கிரகத்தை வச்சுட்டாங்க. கர்த்தர் சொல்லிட்டார், நான் வீடு உங்கள் ஆலயத்தை உடைச்சி போடுவேன். அது எரேமியா 7:00 அவர் சொல்லுவார், நீங்க மரியாதையா ஆண்டவருடைய சத்தியத்தில் நடந்தா அவர் சொன்ன மாதிரி இங்கே வைப்பார், இல்லைன்னா அழிச்சிருவார். கேட்கல, எருசலேமை உடைச்சிட்டார். அதை நீங்கள் எரேமியா 52:12 அவர் எருசலேம் தேவாலயத்தை உடைச்சி மகிமை எல்லாம் எடுத்துட்டார். ஏசாயா 65:17 நான் புதிய வானம் புதிய பூமி படைக்கிறேன், இனி இந்த பூமி வேண்டான்னு சொல்லிட்டார். இது அடிக்கடி நாங்க சொல்லணும், ஏன்னா இது சபையினுடைய அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்திலிருந்து தான் நித்தியத்தை நீங்க சிந்திக்கணும். அதாவது அநித்தியமானவைகளிலிருந்து நித்தியத்துக்கு செல்லணும். ஏன்னா இப்படி சொல்லி இதெல்லாம் மறந்துட்டு தான் இயேசு வந்து பரலோகம் நித்திய ஜீவன சுவிசேஷத்தை தந்துட்டார். இப்ப பிசாசு என்ன செய்யறான்னா, நீங்கள் லூக்கா 8:5 இயேசுநாதர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறி பரிசுத்தாவி பெற்று வனாந்திரத்துக்கு போன அவன் சொல்றான், இந்த உலகம் எல்லாம் எங்கிட்ட இருக்கு, நீ பரலோக வேலை செய்யாண்டா. நல்ல கவனிக்கணும், இதுதான் பிரச்சனை. நமக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியணும். நீ பரலோக ராஜ்ய வேலை செய்யாண்டா, பூலோக ராஜ்ய வேலை செய். உன்னதங்களில் உன்னோடு கூட உட்காரக்கூடிய காரியத்தெல்லாம் பேசாண்டாம், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல பேசு. நீ சொந்தமா பேச வேண்டாம், ஏற்கனவே பைபிள்ல இருக்கிறத பேசினா போதும். பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கு இல்லையா, அதை பேசினா போதும். என் பின்னால வான்னு இயேசுவை திசை திருப்புகிறான். வார்த்தை புரியுதா? இயேசுவை திசை திருப்புகிறான். பிசாசு எனக்கு பின்னாக போச்சாத்தானே என்று சொல்லி துரத்தி விட்டு அவர் பண்ணின முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனதை பரலோகத்துக்கு நேராக திருப்புங்கள்னு பேசிட்டார். 6:33 மத்தேயுல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கன்னு பூலோகத்துக்கு எதிரான ஒரு சுவிசேஷத்தை சொன்னார். யோவான் 14:27 உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை என்று சொன்னார். யோவான் 15:19 நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்தபடினால் உலகம் பகைக்கிறது என்று சொன்னார். யோவான் 7:7 உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதுனாலே பகைக்கிறது என்று சொன்னார். யோவான் 17:14 நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி பரலோக சுவிசேஷத்தை உறுதிப்படுத்தினார். புரிஞ்சில்லையா உங்களுக்கு? இந்த அதே இயேசுவை எப்படி பிசாசு ஏமாத்துக்கு முயற்சி பண்ணினானோ அதை தான் இயேசுவின் சுவிசேஷ வேலை செய்கிற இயேசு நாமத்தை பயன்படுத்துகிற எல்லார் இடத்துலையும் வந்து, நீ பரலோகத்தை பற்றி பேசாண்டா, பூலோகத்தை பற்றி பேசு, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தை பற்றி பேசு, ராஜாக்களின் கல்லறையை பற்றி பேசு. புரியணும்னு நினைக்கிறேன், சமயம் இல்லை, கல்லறையை பற்றி பேசுன்னு திருப்பி விட்டுட்டான். அது அப்போ இவங்களாமா பைபிளில் தான் இருக்கு, எல்லாம் பைபிளில் தான் இருக்கு. அதுக்கு எப்படி கொடுத்தாரு, அதை மாத்தினாரு, புதுசை கொடுத்தாருங்கிறத மறைச்சி ஒரு கள்ளத்தனமான சுவிசேஷம் இயேசுவின் நாமத்தில் உலகம் முழுவதும் பறக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? இது கள்ள சுவிசேஷம், சாத்தானின் சுவிசேஷம், உலகத்தின் ஆவியின் சுவிசேஷம். பேசினா வசனம் வந்துகிட்டே இருக்க, அருவி மாதிரி நேரம் போயிடும்.
இதுல சிக்கப்படாது. இதுக்கு தான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் செய்த வாக்குதான். ஏமாத்துக்காரன் மாதிரி நிறைய பேர் வருவான், பழைய ஏற்பாட்டு கதை எடுத்துட்டு வருவான். ஏன்னா எபிரேயர் 12:24 தானே, நீங்கள் அங்கே இருந்து ஆதாமில் இருந்து ஆரம்பிச்சு சீயோன் மலையிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு இடத்திற்கும் அவருடைய இரத்தத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள்னு இருக்கும். அங்கேருந்து புறப்பட்டு இங்க சேர்ந்த பிறகு எதுக்கு அங்க போறா நீ இதுக்கு அந்த பக்கம் இல்லையா போயிருக்கணும்? இதெல்லாம் நிறைய இருக்கு. அது எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம், யூதர்களுக்கு எபிரேய மொழி பேசுகிற யூதர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம். இதை புரிஞ்சு நம்ம ஸ்திரப்படணும், தெளிவடையணும். திருத்தி கொள்ளலைன்னா கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் நீங்க நிக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. ஓகே, இப்போ இயேசு நித்திய ஜீவனை கொடுக்கணும். அந்த நித்திய ஜீவன் அதாவது நீங்கள் 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு, அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போராட்டம். இந்த உயிரை பாதுகாக்கணும்னு போராட்டம். கோடிக்கணக்கான செலவு செய்தோம், உயிர் பறி போய்விடுகிறது. இந்த உடலை பாதுகாக்கணும்னு போராட்டம், கோடிக்கணக்கான செலவு செய்தோம், மண்ணில் கொண்டு புதைக்க வேண்டிய ஆயிருது. அதனால இப்படிப்பட்ட மடத்தனமான புத்திகட்ட போராட்டம் போராடாத. அதுவும் பைபிளை கையில வச்சுக்கிட்டு போராடாத. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போராடாத. முதல் வயதிலும் புஷ்டியும் பசுமையா இருக்கிறதுக்கு போராட, நித்திய ஜீவனுக்கு போராட. அல்லேலூயா. சரி, இப்போ இயேசு நித்திய ஜீவனை கொடுக்கணும். அவர் சொல்றார், அது லூக்கா 20:36, மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களை எண்ணப்படுகிறவர்கள் அவர்கள் மரிக்க மாட்டார்கள், தேவனுக்கு பிள்ளைகள், தேவ தூதர்களுக்கு ஒப்பா இருப்பாங்க, இனி திருமணம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு புதிய சரீரத்தை குறித்து வாக்கு பண்ணுகிறார். ஏன்னா இப்ப இதெல்லாம் மங்கி மறைஞ்சு வர்றதுனால விசுவாசிகளுக்கும் குழப்பம். ஒரு புதிய சரீரத்தை வாக்கு பண்ணுவார். 1 யோவான் 3:2, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருக்கக்கூடிய சரீரம். பிலிப்பியர் 3:21, அவர் தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக்குற ஒரு புதிய சரீரத்தை கொடுப்பார். அல்ல நித்திய ஜீவனுக்கு இந்த அழிவுக்குரிய என்ன, நீங்கள் 1 கொரிந்தியர் 15:50 மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை, அழிவுக்குரியது அழியாமையை சுதந்தரிப்பதில்லைன்னு சொன்னதுனால, இது மண்ணுக்கு போனோம்னு சொன்னதுனால இதுக்கு பதிலாக ஒரு புதிய சரீரத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. 2வது யோவான் 14:2-3, ஒரு ஸ்தலத்தை பிதாவின் வீட்டில் ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் அங்கதான் இருப்பேன், அங்கே நீங்கள் இருக்கும்படி உங்களை அழைச்சிட்டு போக வருவேன்னு சொல்லிட்டார். 2 பேதுரு 3:7-13 வரை இப்ப இருக்கிற வானம பூமியும் அக்கனுக்கு இரையா வச்சிருக்கு. பஞ்சபூதம் வெந்து உருகி போகிறது, தேவனுடைய நீதி வாசமா இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்ப இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் புதிய வானத்துக்கு காத்திருக்கல, இந்த பூமிக்கு உயரத்துக்கு ஏறதுக்காக காத்து கிடக்காவ. இப்ப மனசிலாச்சா அதுதான் பதிய வைக்கணும். 2யுமே உங்களுக்கு சொல்லி ஆகணும். அவங்க அப்படி சொன்னாங்க. 2 கொரிந்தியர் 5:1, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலைதால் நித்திய வீடு பரலோகத்தில் உண்டென்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அந்த அளவு கள்ளப்பரசங்க மேல பெரியாச்சு. கள்ளத்தனம் பைபிளை வச்சு உருட்டு புரட்டு நடக்குது. நமக்கு தெரியணும், ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான்னு எபிரேயர் 11 சொல்லுது. இந்த பிரசங்கி மாதிரி சொல்லுவான், ஆபிரகாம் அப்படி இருந்தான் இப்படி இருந்தான், பூமிக்குரிய ரீதியில பேசுவான். அவன் கூடாரங்களிலே வாசம் பண்ணினான், பரதேசியை போல வாழ்ந்தான், பரலோகத்துக்கு காத்திருந்தாங்கிறத மறைச்சிடுவான். கள்ளத்தனுடைய சாமர்த்தியத்தை பார்த்துடுங்க. ஓகே, இப்ப என்ன நேரம் போயிடும். அப்ப புதிய சரீரமாச்சா, புதிய வாசத்திலாச்சா, புதிய மகிமை. அது வெளிப்படுத்தல் 3:5, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். என்னத்த வஸ்திரம்? வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இந்த வெண் வஸ்திரத்தை பற்றி நீங்க கொஞ்சம் வரது நான் சொல்லி ஆகணும், நீங்க புரியணும். பொதுவா இயேசுவின் சுவிசேஷத்துல இயேசுவோ அப்போஸ்தலர்களோ ஆதி திருச்சபையிலோ எங்கும் வெண் வஸ்திரம் அணிய வேண்டும் என்ற ஒரு உபதேசம் இருந்தது கிடையாது. இது நீங்க முதலாவது நல்லா புரியணும். அப்படி ஒரு உபதேசம் வைக்கல. பரிசுத்தமா உடையணியங்கிற கருத்து இருக்கிற சிம்பிள் அண்ட் ஹம்பிள், எளிமையா தாழ்மையா இருக்கணும். வெண் வஸ்திர உபதேசம் பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. இங்க என்ன சொல்லி இருக்குன்னா, பரலோகத்துல போகும்போது இந்த மகிமை இருந்துன்னு சொன்னனே, ஏற்கனவே ஒரு மகிமை தேவன் கொடுத்திருந்தா இல்ல, ஒளி உடை, அதை இழந்துட்டோம். அதை திருப்பி கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறார்? பாஸ் ஆன பிறகு, பரலோகத்துக்கு போன பிறகு. யாரு கொடுக்கிறது? ஆண்டவர் கொடுக்கிறார். நல்ல புரியுது இல்ல? இது கட்டையில வாங்குற வஸ்திரம் இல்ல, தப்பா எடுத்துறாதுங்க. 3:18 நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தை எனக்கிட்ட வாங்கணும், போத்தீஸ்லயும் பார்த்தாஸ்லயும் வாங்கப்படாது. இல்லையா? இதை தப்பா இயேசு, இதை நீங்க புரிய
புரியணும். எனக்கிட்ட வாங்கணும். அது ரட்சிப்பின் வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம், உள்ளான மனுஷனுடைய அது மகிமை, உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாரு எல்லாம் போனா அது தனி சப்ஜெக்ட். அப்படி சொல்லல. உண்மை சொல்றேன். நான் கிருபாசனத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவன். அந்த சாது ஏசாசன் அவங்க காவி போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்த சன்னியாச ஊழியக்காரியில நிறைய பேர் காவி போட்டிருப்பாங்க. எல்லாரும் ஃபுல் கை தான் போட்டிருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? பழைய ஆளுகளுக்கு தெரியும். அப்பதான் போட்டாங்க. பிறகுதான் வெள்ளை அடிச்சாங்க. வெள்ளை அடிச்ச பிறகு முழுக்கையா அரக்கையாக்கி தான் வெள்ளை அடிச்சாங்க. ஏன் அதை மாத்தினாங்கன்னு தெரியல. புரியலையா? நான் கேட்கறதா, இங்கேயும் கேட்கறதா, என்னப்பா இது வெள்ளை வந்தோன்னு அரக்கையா இருக்க காவி? இன்னைக்கும் இருக்கிறாங்க அந்த ஊழியத்தில் சம்பந்தப்பட்ட சன்னியாசி. சமீபத்திலையும் ஒருத்தரை பார்த்தேன், காவி உடுத்தவங்க இருக்கிறாங்க. சிபிஎம் சபை ஆரம்பத்தில் அதெல்லாம் காவி உடை உணர்ந்து தான் ஊழியம் செஞ்சாங்க. ஏன்னா வெள்ளை உடைக்கு இங்கே உபதேசம் கிடையாது. வெள்ளை உடை அணிவே தப்புன்னு சொல்லல, நீங்க அணியலாம். அதை முதல்ல பரிசுத்தமா அணியணும். எப்படி அணியணும்? பரிசுத்தமா அணியணும். பைபிள்ல இருக்க, நான் ஷார்ட்டா சொல்றேன், பைபிள்ல இருக்கிற வஸ்திரம், இந்த கன்னியாஸ்திரிகள் பார்த்திருக்கீங்களா? அந்த வஸ்திரம் தான் பைபிள்ல இருக்கு. அந்த ஃபாதர் போட்டிருக்கிற வஸ்திரம், அந்த வஸ்திரம் தான் வசன ஆதாரத்தோட பைபிள்ல இருக்குது. அல்லது இந்த மாதிரி ஜிப்பா வேஷ்டி போடுற மாதிரி நானும் போடுவேன், எங்க வச்சிருக்கேன். ஓகே, அது இன்னொரு பக்கம். ஸோ இப்ப நான் ஒன்று கேட்கணும். இந்த கன்னியாஸ்திரிகள் எல்லாம் ஆவி இல்லாதவங்க, ரசிக்கப்படாதவங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஆவி இல்லாத பொம்பளைகள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த ரோட்ல என்ன கம்பீரமா நடந்து போறாங்க. நீங்க எல்லாம் ஆவி உள்ளவங்க தானே, பெந்தகோஸ்தேக்காரங்க எல்லாம் ஆவி உள்ளவங்க தானே. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 1 கிலோமீட்டர் ரோட்ல நடந்துட்டு வந்துருங்க பாப்போம். அந்த ஆவி சம்மதி கேட்டு பார்க்கும். பைத்தியக்காரத்தனம். நான் சரன்னு பேசிடுவேன். பரிசுத்த ஆவினா அதுக்கு ஒரு பவர் இருக்கு. நான் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் எப்படி படைச்சாருன்னா விலாவாரி பேச முடியும். 600க்கு மேல யூடியூப் பிரசங்கம் இருக்கு, பார்த்துருக்கேன். சரி, என்ன புரியணும்? இது வெளிப்படுத்தல் 19:8 சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி பரிசுத்தவான்கள் மணவாட்டிக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்ன தெரியுமா? 1 Corinthians 15:40-41 சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே, மரித்தோர் உயிர் தழுதல் அப்படி இருக்கும். அதாவது நாம பரிசுத்தவான்களாய் வாழும்போது நம்முடைய குணங்கள், கிரியைகள், கனிகளுக்கு ஏற்றபடி வித்தியாசம் உள்ள மகிமையிலே வெளிப்படுவோம். ஒரு ஆள் சூரியனை போல பிரகாசம், இன்னொரு சந்திரனை மாதிரி, இன்னொருத்தர் டியூப்லைட் மாதிரி, இன்னொருத்தர் மண்ணெண்ணெய் விளக்கு மாதிரி வித்தியாசம் மகிமையிலே இருப்பாங்க. எல்லாரும் ஒரே பிரகாசத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய கிரியைகள், அவருடைய கனிகள், அவருடைய குணங்கள், அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, இதற்கேற்றபடி வித்தியாசமான பிரகாசம் இருக்கும். அதனால வெள்ளை உடை அணியறதுனால யாரும் 100க்கு 100 பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போனா மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தாய் பெற்று பரிசுத்தவான்களாய் அதுக்குரிய கனிகள் உள்ளவர்களாய் வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். வெள்ளை உடை உடுக்கிறதுனால போக முடியாது. அங்க பரலோகத்தில் போனா வெள்ளையும் கிடைக்காது. நீங்க வெள்ளை கட்டாம இருந்தாலும் பரிசுத்தமா உடை அணியணும், சிம்பிள் அண்ட் ஹம்பிளா இருக்கணும். ஆவியின் கனி இருந்தா அந்த கனி குணங்களுக்கு ஏற்றபடி ஒரு மகிமை கிடைக்கும். இதுதான் பைபிள்ல சொல்லி இருக்கிற சத்தியம். ஓகே, உங்களுக்கு குறை சொல்றதுல வெள்ளை போட தப்பு கிடையாது. நானும் பகல்ல போட்டிருந்தேன், அங்க வச்சிருக்கேன், எல்லாமே வச்சிருக்கேன், மாறி மாறி தேவைன்னா போட்டுருவோம், நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நமக்கு பிரச்சனை, நமக்கு ஒரு புதிய சரீரத்தை அடையணும், அதுக்கு ஒரு மகிமை இருக்கு, அதை விட்டுறப்படாது. இதுக்கு நீல முக்கிட்டு கஞ்சி முக்கி தேய்ச்சிட்டு கிடந்து நீ பரலோகத்துக்கு போகாம ஆகப்படாது. இதுதான் பிரச்சனை. ஆத்மாவை கழுவு, இருதயத்தை சுத்தம் பண்ணும், இருதயத்துக்கு வெள்ளை அடிக்கணும் முதல்ல. அதுக்கு பிறகு மற்ற காரியம் நீங்க செய்யலாம், தப்பு கிடையாது. அது தப்பு, எதிராக பேசல, சரியா பிரிச்சிருங்க. என்ன பிரிஞ்சிய? புதிய உடல் கிடைச்சது, புதிய மகிமை கிடைக்குது, புதிய சிங்காசனமா. அது 2:10 வெளிப்படுத்தல் 2:10 மரண பரியந்தம் உண்மையாயிரு, கிரீடம் மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஒளிக்கு வட்டம் போல தலையை சுற்றுகிற ஜீவ கிரீடம். சோதனை சேர்க்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுகிறார். கிரீடத்தை கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட உட்காரப்படுவேன். அல்லேலூயா. இயேசுவை போல ஒரு சரீரம் வேணும், கிடைக்கும். இயேசு இருக்கின்ற புதிய வாசஸ்தலம் கிடைக்கும். அப்புறம் இந்த மகிமை கிடைக்கும், சிங்காசனம் கிடைக்கும், கிரீடம் கிடைக்கும். இந்த விஷயம் தான் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டது. வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, பழசு காணல, எல்லாம் இருந்த இடம் காணல. அப்புறம் 3 தேவனும் தேவ பிள்ளைகளும் மீண்டும் ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். என்ன பார்த்தோம்னா, எதெல்லாம் இழந்தாங்களோ அதை மீண்டும் அடைகிறது. அது எல்லாத்தையும் அடைகிறாங்க. அப்ப தேவ ஐக்கியம். இனி கண்ணீர் யாவையும் தொடச்சிருவார்.
இனி கண்ணீர் கிடையாது, வருத்தம் கிடையாது, மரணம் கிடையாது, அலறி அழ வேண்டிய அவசியம் கிடையாது. வெளிப்படுத்தல் 22:3 ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் இருக்கும், அதனால ஒரு சாபம் வராது. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற சாபங்களும் துன்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக தொடரும். இயேசு சொன்னார், நான் எவ்வளவு நெருக்கப்படுகிறேன். அப்போஸ்தலர்கள் நெருக்கங்கள் வழியா கடந்து சென்றாங்க, தலை வெட்டப்பட்டிருக்கிறாங்க, சிலுவையிலே பலியாயிருக்காங்க. அதனால இந்த சாபத்திலிருந்து முழு விடுதலை கிடைக்காது. அது பரலோகத்துக்கு தான் போனோம். உங்களுக்கு எல்லா சாபம் முடிஞ்சு கண்ணீர் போனோம்னா கண்டிப்பா பரலோகத்துக்கு போனோம். அதுவரை இங்க வராது. யாராவது தப்பா சொன்னா நம்ம அதுங்க ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். இந்த அனுபவத்தை அடைவதற்கு ஆண்டவர் அழைச்சிருக்கார். ஆனா இப்போ இது எல்லாத்தையும் இது இங்க யாருமே நீங்க பேசுறது கேட்க மாட்டீங்க. பூமியின் உயர்ந்த ஸ்தானம் அது இதுன்னு கள்ளத்தனமா பேசுறது இப்போ ஒரு சுவிசேஷம் ஆயிடுச்சு. பழைய ஏற்பாட்டு வசனங்களே எடுத்து போட்டு இந்த வாக்குத்தத்தத்தை யாருமே எழுதி போடல. நிறைய இடத்துல வாக்குத்தத்த அட்டை எல்லாம் எடுக்கிறாங்களாம். நான் பார்த்தேன், நித்திய ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தம் எங்கேயாவது இருக்கான ஒரு இடத்துலயும் இல்ல. வாசு மாதிரி சொல்லு மாதிரி கள்ளனும் கொள்ளக்காரனும் நீ மேன்மேலும் பலப்படுவாய் ஆசீர்வாதம்னா கள்ளத்தனம் பண்றாங்க. வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்கணுங்க, நம்ம எடுத்துட முடியாது. அவர் கொடுக்கிற ரீதி இருக்கு, அதெல்லாம் நாங்க ரொம்ப பார்த்திருக்கோம். அல்லேலூயா, இதெல்லாம் ரொம்ப கவனம். ஏன் நாங்க என்ன சொல்றோம், நான் அடிக்கடி பேசுகிற விஷயம் எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல் என்ற அடிப்படையில் பேசும்படி தேவன் எனக்கு அனுமதி அதிகாரம் தந்தார். அதனால தான் எல்லா இஷ்யூஸும் சொல்றேன். அம்மா மதர் ஒரு காரியம் சொன்னாங்க, அவங்க சில சபையில எல்லாம் பெண்களை பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு சின்ன அதை புரிஞ்சிட்டு போங்க. ஏன்னா இன்னைக்கு அது ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. நீங்கள் இந்த படைப்பிலே ஆதாமை முதலாவது படைத்தார், இரண்டாவது ஏவாளை படைத்தார். ஆதாமுக்காக ஏவாள் படைக்கப்பட்டாள், ஏவாளுக்காக ஆதாம் படைக்கப்படவில்லை. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குட்பட்டாள். இது பைபிள்ல இருக்க வசனம். நான் ஒவ்வொரு வார்த்தை பேசுறதும் பைபிள் வசனம். அப்படி இருக்கிறதுனால நீ ஓகே ஓகே ஆதியாகமம் 3:16 உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்ளுவான்னு இருக்கும். தட் மீன்ஸ் நீ புருஷனுக்கு கட்டுப்பட்டு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கணுங்கிற சாபம் அங்கேயே உருவாயிற்று. பைபிள்ல இருக்கிறத பேசுறேன். அதனாலதான் உபதேசம் பண்ணவும் புருஷர் மேல் அதிகாரம் செலுத்தவும் நான் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறது இல்லைன்னு 1 தீமோத்தேயு 2 நாம் படிக்கிறோம். இன்னொரு விஷயம், அது ஸ்திரீகள் சபையில் பேசுறது அயோக்கியமா இருக்குமேன்னு சொல்லி இருக்கு. அது ஏன் அது 1 கொரிந்தியர் 12 சரி, அது ஏன் அப்படி சொல்லி இருக்குன்னா, நீங்கள் மத்தேயு 5:28 தானே, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப ஒரு பொம்பளை இந்த பக்கம் நின்று நிறைய ஆம்பளை முன்னால நின்னா அது உலகத்துல கூட செய்ய மாட்டாங்க. உலகத்தில் கூட பெண்கள் மற்ற ஆண்களுக்கு முன்ன வரமாட்டாங்க இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் மறைஞ்சுதான் ஜீவிப்பாங்க. இதுதான் உலகத்தில் கற்பான மரபு. ஏன்னா அது ஆண்களுடைய டெண்டன்சி அப்படி இருக்குது, அது உலகத்தில் தெரிஞ்சது. ஸோ அதனால இயேசு இப்படி சொல்லிட்டதுனால தான் பெண்கள் ஆண்களுக்கு முன்பு நிற்கக்கூடாது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இவர்கள் புருஷர்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவங்க மேல அதிகாரம் செலுத்தக்கூடாது. அதனால தான் இயேசு 12 சீஷர்ல எடுத்தார். ஒரு 6 பொம்பளையும் 6 ஆம்பளையும் வைக்கல. பெண்களுக்கு ஊழியம் கொடுத்துருக்கு இல்லைன்னு, அவங்களுக்கு நிறைய பெண்களின் சிறப்பு ஆண்களுக்கு இல்லை, ஆண்களின் சிறப்பு பெண்களுக்கு இல்லை. அதான் முக்கியம். இது ஒன்றும் யாருமே குறைக்கல. சிலர் பேசுறாங்க கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. அப்ப ஞானஸ்நானம் எடுத்துட்டா பொம்பளை ஆம்பளையா மாறுவாளா, ஆம்பளை பொம்பளையா மாறுவாளா? அப்படி சொல்லல. அது ஆவிக்குரிய அர்த்தம். ஏன்னா தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதருக்கு ஒப்பா எல்லாரும் இருப்பாங்க. அங்க ஆண் பெண் வேற்றுமை இருக்காதுன்னு ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்கார். இந்த அடிப்படையில் தான் நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு வசனம் இருக்குல்ல, ரோமர் 13:14 துர்ருச்சிக்கு ஏதுவாய் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஏரியா, பெண்கள் ஊழியம், சிறுவர் ஊழியம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்கள தேவன் நடத்த மாதிரி செய்யலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு இதுல வேண்டான்னு இயேசுவும் அப்போஸ்தலரும் ஒரு அடிப்படை வச்சாங்க. அதை நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும். அதை நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் கெட்டு போகலையே, நல்லா தானே இருக்கு, நல்லா ஊழியம் செய்யறாங்க. ரொம்ப தெருவில் ஆட்டம் போடுற பொம்பளைங்க தான் எப்படி எப்படி ஆயிருக்காங்க. நாங்க பிராக்டிஸ் பார்க்கிறோம். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு சொன்னேன், இது யாரையும் மட்டம் தட்டுறதுக்கு சொல்லலை. சரி, நாம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அது எபேசியர் 4:17 அது மற்ற பிரஜாதியார் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்க நடக்கப்படாது. இந்த வேறுபாடு புரியணும். உங்களுக்கு ஒரு வேறுபாடு வச்சிருக்கேன். நீங்க உலகத்துல பல வழக்கம் நம்பிக்கை அப்படி இப்படி ஆண் பெண் சமம்லாம் சொல்றாங்க. அது என்ன சமம்னு தெரியல. ரெட் பிளட்ல இருக்க ரெட் செல் சிவப்பணுக்கள் முதல் ஆம்பளைங்க பொம்பளைக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு டாக்டர் மார்ட்ட கேட்டா அவங்க பட்டியல் போட்டு சொல்லிட போறாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம போகல. சரி,
அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. தேவன் ஒரு நியமத்தை வச்சார். அது பிலிப்பியர் 2:8 அது என்னது, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில் நீங்கள் குற்றமற்றவர்களும் மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்க. அப்படிதான் செய்யணுமோ, இப்படி இல்லையோ, மற்றவையெல்லாம் அப்படி இல்லையோ, அந்த 15 மற்ற சபையார் அப்படி இல்லையோ, இப்படி எல்லாம் பேசப்படாது. நாம பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும், இடரலற்றவர்களா இருக்கணும். இடரலற்றவர்களாய் இருங்கள நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும். பாருங்க, நான் ட்ரெஸ் இப்படி போட்டிருக்கேன், தாடியை வச்சிருக்கேன், ஆமா அந்த ஒரு மாதிரி ஷேவ் பண்ணி மீசையை வச்சு நடிகை மாதிரி நாங்க நடக்கிறது இல்லை இல்லையா? நாங்களும் ஒரு தந்தை ஸ்தானத்தில் நிக்கணும்னு தான் இப்படி நிக்கிறோம். அப்ப பெண்களும் அதுக்கேற்ற சூழ்நிலை நீங்க புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். ஸோ இடரலற்றவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்த சந்ததியாக அழைக்கப்படுகிறோம். நீங்க நல்ல கவனிங்க, கிறிஸ்தவ மார்க்கங்கிறது சிலுவை கள்ள மார்க்கம் கிடையாது. அதையும் சொல்லிடணும். ஏன்னா ஆண்டவர் மூலம் நமக்கு கிடைக்கிற நித்திய ஜீவ மேன்மையை பார்த்துட்டோம். அவருக்கு ஒப்பாய் இருக்கிற அளவுக்கு மேன்மையை கொடுக்கிறார். இதுக்கு போறதுக்கு சிலுவை கள்ளனும் சிலுவை கள்ளியும் பரலோகத்துக்கு போறா வேணும். ஒரு கள்ள மார்க்கம் இயேசு நாமத்தில் நடக்குது. அப்ப பரலோக ராஜ்யம்னா கள்ள மார்க்க கள்ளிகளுக்கு ராஜ்யமா? மத்தேயு 13:43 நீதிமான்கள் தான் பிதாவின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். கொலோசியர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடையும்படி தகுதி உள்ளவர் ஆக்கினார். அது நீதிமான்களுடைய ராஜ்யம், பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். கள்ளமாறு கள்ளிகளுக்கு ராஜ்யம் இல்லை. கள்ளர்களா வந்திருப்போம், மனம் திரும்பி குணப்பட்டு நீதிமானாகி பரிசுத்தவானாகி அடுத்த எல்லைக்குள்ளே கடந்து போக வேண்டுமே தவிர சிலுவை கள்ளம் சிலுவை கள்ளி எல்லாம் போவாவ. எங்களுக்கு பாரம்பரிய சபையில சிஎஸ்சி சபையில அப்படித்தான் சொல்லுது, நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தினீர்னு சாவர நெஞ்சில் அடிச்சுட்டு நான் பாவிதான் செத்த பறவை பாடியா வச்சுட்டு பிளவுண்ட மலையே புகலிடந்தாருமே பக்கம் பட்ட காயம் பாய்ந்த செந்நீர் வெள்ளம் பாவங்கள் போக்க அருளும். டேய், எப்படா புகலிடம் தேடுறது? நேரமே தேடி நீங்க இப்ப நீதிமான்கள் பரிசுத்தவான்கள்னு எங்கேயோ போயிருக்கணும். அதை விட்டுட்டு சிலுவை கள்ளமார் பரலோகத்துக்கு போறான்னு ஒரு கள்ள கூட்டம் மனுஷனை ஏமாத்திட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் அருள் நிறைந்த மரியே வாழ்க, இப்பொழுதும் என் பாவிகளாகி எங்களுக்காய் இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்கிறோம். என்ன பைத்தியகார மார்க்கண்டா இது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால் எல்லாமே பிதாவிடத்தில் வர்றான், என்ன பின்பற்றுன்னு சொன்னா இவையெல்லாம் கள்ளமார்களியெல்லாம் பின்பற்று ஆகலாம், பாவிகளா இருப்பாகலாம். எவ்வளவு கிறக்கும் இந்த பைபிளை வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு வசனத்தை வெட்டி உருட்டி. அவன் தான் வேத பரட்டம் தானே, ஏசுனார்கிட்ட பைபிளை வச்சு பேசினவன் பின்ன நம்ம விடுவானா? அப்படிலாம் நினைக்கப்படாது. பரிசுத்த சந்ததி, அவருக்கு சொந்த ஜனம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னு எழுதியிருக்கு. அந்த தகுதி நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்துக்கிடணும். அது 1 பேதுரு 2 தானே நீங்க படிக்கும்போது 2:9 நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். இது வார்த்தையில சொன்னா போறாது, கிரியையில இருக்கணும், குணத்துல இருக்கணும், சாயல்ல இருக்கணும். முன்னால ஒரு சம்பவம் வருது, நான் அதை சொல்றேன். நான் வாலிபனா இருந்த காலம், நான் டான்ஸ் எடுத்தாச்சு. நான் அப்பதான் ஆண்டவரோட வசனங்கள் எல்லாம் அது என்னது இது என்னதுன்னு ஆராய்ஞ்சு படிச்சுட்டு நடந்த காலம். நான் வெளி மாவட்டம் ஒண்ணுல ஒரு சொந்தக்கார வீட்டுல நான் ஒரு சம்மர் அங்கே நான் நின்னேன், அங்க போயிருந்தேன், அங்க நிக்கிறேன். அது மாலை 4 மணி எனக்கு முன்னால அது வருது. இந்த பரிசுத்த சந்ததின்னு வார்த்தை வந்தோடனே என் முன்னால வருது, அதை சொல்றேன். இப்ப நான் அந்த வீட்டுல நிக்கிறேன். இந்த வீட்டுக்கு முன்னால இப்படி ஒரு ரோடு போகுது. அந்த பக்கம் ஒரு பிரைமரி ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் வரை இருக்கு. சாயங்காலம் 4 மணி பிள்ளை எல்லாம் விட்டு வீட்டுக்கு போகுது. ரொம்ப ஹாட், சூடா இருந்ததுனால நான் என்ன செய்தேன், வெளியே வந்து இந்த வாசல்ல நின்று கொஞ்சம் காற்றம் வரும், இந்த ரோட்டை பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் நிக்கிறேன். அப்படி நிற்கும் போது நிறைய கொஞ்சம் பிள்ளைகள் போயிட்டு இருக்கு வீட்டுக்கு போகுது. அதுல ஒரு பொம்பளை 4ஆம் கிளாஸ் பிராயமுள்ள ஒரு பொம்பளை. இந்த ஒரு பிள்ளை மட்டும் அது ஒரு முஸ்லீம் கேர்ள். என்ன கேர்ள்? இஸ்லாமியர்கள் சொல்றான்ல முஸ்லீம் கேர்ள். அதுக்கு ட்ரெஸ், முஸ்லீம்கள் எப்படி ட்ரெஸ் அடி வாங்கணும் உங்களுக்கு தெரியும்ல, அப்படி ஸ்கார்ப் எல்லாம் கட்டி அப்படி போகுது. அப்ப நான் அப்படி பார்த்த உடனே நான் வந்ததை அப்படியே சொல்றேன், ஆண்டவரே எங்க பைபிள்ல தானே ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கப்படாது, துர்ரட்சிக்கு எதுவாக உடலை பேணப்படாதுன்னு எழுதியிருக்கு. இவங்களுக்கு இது எப்படி தெரிஞ்சது இல்லையா? ரொம்ப அந்த ஒரு பிள்ளையும் வித்தியாசமா இருக்கு. நான் இதை அந்த வாலிப காலம்ல இதை ரொம்ப சிந்திக்கிறேன். நான் இப்படி பார்த்துக்கிட்டே நின்னேன், இது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே இன்னொரு ஆம்பளை தன்னை பார்க்கறத அந்த பொம்பளை பார்த்துட்டு, 4ஆம் கிளாஸ் படிக்க பிராயம், அது பிரைமரி ஸ்கூலு. அது என்ன செஞ்சு தெரியுமா? இந்த தலையில போட்டது இல்லையா முக்காடு, இதை இப்படி இழுத்து இங்க வர வெயில் கீழே வர வயறு வர இழுத்து போட்டுட்டு, பார்த்தா முகம் தெரியாது, இழுத்து வெயில் போட்டுட்டு
எனக்கு தூக்கி வாரி போட்டு, இது என்னடா இது. வீட்டுக்குள்ளே போனேன், ஜன்னலோடி பார்த்தேன் என்ன நடக்குது. எனக்கு கண்ணு தெரியற தூரம் வரை ரோடு ஸ்ட்ரைட்டாக போகுது. அது போட்டதை எடுக்கவே இல்லை. எனக்கு சவால் ஆயிட்டு, எங்கள் பைபிளில் தான் இந்த மாதிரி விஷயம் எழுதியிருக்கு, இது அவங்களுக்கு எப்படி வந்து. அப்புறம் அவங்க வேதம் எல்லாம் வாங்கி நான் படித்தா அங்கே இதை விழாவாரியாக ஏறக்குறைய பைபிளில் இருக்குது எழுதியிருக்கு. நான் என்ன கேட்கணும், நாம் பரிசுத்த சந்ததின்னு சொல்லிக்கிறேன்ல, அந்த 4ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அறிவு கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு கிடையாது. நான் ஒன்று தான் சொன்னேன், என் முன்னால் வந்துட்டு ஒவ்வொரு இஷ்யூ. ஏன்னா இது சிலுவ கள்ள மார்க்கம் பாருங்க, கள்ள மார்க்கம் எல்லாம் குறுக்க வழியில் போகிற மார்க்கம் இல்லையா, இப்படி ஒரு கிறுக்க மார்க்கமாக மாற்றி விட்டாச்சு. அதாக இந்த லட்சணத்தில் பட்டு கிறுக்க மார்க்கமாக மாறி போச்சு. இயேசுவன் சிந்தை எப்போ வரும், அப்போஸ்தலருடைய மாதிரி எப்போ வரும், அஸ்திபாரமே நமக்கு தெரியாது. நமக்கு பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் குறுக்க வழியிலோடி யாருது அப்படி, அதுதான் நமக்கு இப்போ பப்பராளாம். இயேசுன இருக்க இடத்துக்கு போகிறது நமக்கு ஆத்திரம் இல்லை. இந்த மோசடியை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நான் காலையில சொன்னேன், அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை என்கிற அவருடைய ஆவியினாலே அவருடைய வார்த்தைகள் எல்லைக்குள்ள வந்தா மட்டும்தான் இந்த பரிசுத்தம் நமக்கு சாத்தியமாகும். அல்லையா, இந்த பரிசுத்தமான ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அப்படி இல்லைன்னா கிறிஸ்தவர்களா இருந்துக்கிடலாம், பாட்டு பாடிடலாம், கையை அடிச்சுக்கிடலாம், கற்பனை நிறைய பண்ணிக்கிடலாம். நான் அங்க போவேன் இங்க போவேன், ஒரு தரம் போக முடியாது. ஏன்னா நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்கதாய் நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லுவார். அப்ப சிலுவை கள்ள மாதிரி கள்ளிகளுக்கு நிலைமை என்னாவும்? 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுது, சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிக்கணும். அப்ப இந்த கள்ளமார்க்க கள்ளிகளுக்கு ராஜ்யம் என்னாவும்? இயேசுவை அவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று சொல்லி பிரசங்கிக்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி, அது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 வசனத்துக்கு பக்கத்தில் வரும். நல்ல கவனிக்கிறீங்களா? இயேசு நியாயாதிபதியா வருவார், கிரியைக்கு தக்க பலன் கொடுப்பார், தகுதிக்கு தான் பலன் கொடுப்பாரே தவிர விசுவாசிச்சேன் ஆராதிச்சேன் பாட்டு அதெல்லாம் நல்லதுதான், உனக்கு கனி இவ்வளவுதான், உனக்கு குணம் இவ்வளவுதான், உனக்கு கிரியை இவ்வளவுதான். வெளிப்படுத்தல் 14:13 சொல்லுது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவருடனே கூட போகும். அப்ப நம்ம எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும், இயேசு நாமத்தை சொல்லிட்டு இருந்தாலும், நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகப்படுது. எபேசியர் 3:16 அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய், உள்ளான மனுஷன்ல ஆத்மாவுல தேவனுக்கு நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைந்து, ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக பிலிப்பியர் நிருபத்தில் வாசிக்கிற வண்ணம் உண்மை உள்ள விளைவோ, ஒழுக்கம் உள்ள விளைவோ, கற்புள்ள விளைவோ, நீதி உள்ள இவைகளே சிந்தித்துக் கொண்டு வாசிங்கல்ல. இந்த மாதிரி யாரும் ஒரு அமைப்பு வராவிட்டா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, பரிசுத்தவான்களுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, அந்த மகிமையெல்லாம் அடைய முடியாது. நீங்க வேணா 100 வரியமோ 200 வரியமோ விசுவாசியா இருந்துட்டு போங்க. அப்ப நம்ம எப்படி விசுவாசியா இருக்கணும், நம்முடைய சபைகளை எப்படி நடத்தணுங்கிறத நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்க. அதுக்கு வேண்டிதான் அந்த ஐடியா சொன்னேன். ஏன்னா யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல, அதான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லுன்னு சொன்னேன். அதை போடுவோம், அதை நிறைவேற்றுவோம். ஒரு வார்த்தையோட முடிக்கணும். அந்த சபையினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா சொல்லி இருப்பேன். கலாத்தியர் 4:19 கிறிஸ்துவ நமக்குள்ள உருவாக்கணும். எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகணும், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படி சபையை வச்சிருக்கு. ஏதோ பேக்கிய நோக்கி சபை வைக்கல, இந்த நித்திய ஜீவ அனுபவத்தை அடையும்படி தகுதி அடைவதற்காய் சபையை வச்சிருக்கு. நாம் தகுதி அடைகிறோம், நம்முடைய சபைகளை தகுதிப்படுத்துவோம். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.